ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அரை மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து தரிசனம் செய்யக்கூடிய அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா பற்றி பார்க்கலாம். அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் காலையில் நடக்கக்கூடிய சேவா. இந்த சேவா டிக்கெட் வாங்குறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் பற்றிய தனி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் வராது. இரண்டாவது ஆப்ஷன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். டிடிடி போர்டு மெம்பர்ஸ், ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய மினிஸ்டர்ஸ் மற்றும் எம்பிஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மற்றும் மினிஸ்டர்ஸுக்கும் உயரிய பதவிகளில் இருக்கக்கூடிய விஐபிஸ் கிட்ட இருந்து அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவிற்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஆந்திர பிரதேச மாநிலத்தை தவிர்த்து மற்ற எந்த மாநிலத்தினுடைய எம்எல்ஏ எம்பிஸினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தற்போது டிடிடி ஆக்செப்ட் செய்வது கிடையாது. அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் காலை 8:30 மணி. சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம் காலை 9 மணி. இந்த சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் இந்த சேவா காலையில் 6:30 மணிக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் 9 மணிக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க ரிப்போர்ட்டிங் டைம் மற்றும் சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம் உங்களுடைய டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கும். அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எதுவுமே வியர் பண்ணக்கூடாது. உத்தரியம் அல்லது அங்கவஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். எல்லா ஜென்ஸுமே வேஷ்டி தான் வியர் பண்ணணும். பேண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. இந்த சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அவங்களோட சேவாவிற்காக அழைச்சிட்டு போகலாமான்னா ஆஸ் பர் டிடிடி ரூல் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட இந்த ஆர்ஜித சேவாவிற்கு நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது. இந்த ரூல் உங்களுடைய டிக்கெட்லேயும் பிரிண்ட் ஆகியிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்றைய நாள் டிக்கெட் செக் செய்யக்கூடிய டிடிடி அஃபிஷியல் இன்சார்ஜினுடைய முடிவு தான் இந்த விஷயத்தில் இறுதியானது. சேவா ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பக்தர்கள் 7:45 8 மணிக்கெல்லாம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1னுடைய கியூவில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கப்புறம் நம்முடைய தரிசன டிக்கெட்டையும் ஆதார் கார்டையும் சரி பார்த்த பிறகு கம்பார்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க. அதற்கப்புறம் 8:45 8:40 போல் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் செய்து ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்த பிறகு கோவிலுக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவிற்காக ஆன்லைன் லக்கி டிப் மூலமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் 60 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எந்த சீரீஸில் நம்ம செலக்ட் ஆனோமோ அதே சீரீஸில் தான் கோவிலுக்கு உள்ளே போனதும் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் நம்மளை உட்கார வைப்பாங்க. இந்த 3 அறைகளில் விஐபிஸ் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக வந்தவங்க, ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து உட்கார்ந்த உடனே சேவா இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. அஷ்டதளம் என்பது 8 இதழ்களையும், பாதம் என்பது வெங்கடேஷ பெருமாளினுடைய திருப்பாதத்தையும், பத்மம் என்பது தாமரை மலரையும், ஆராதனா என்பது தாமரை மலர்களால் பெருமாளினுடைய திருப்பாதத்தை அர்ச்சனை செய்யக்கூடியதையும் குறிக்கக்கூடியது. 8 இதழ்கள் கொண்ட தாமரை மலரால் பெருமாளினுடைய திருப்பாதத்தை அவரினுடைய அஷ்டோத்திர நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யக்கூடியதை தான் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவான்னு சொல்கிறோம். இந்த சேவாவில் அர்ச்சனை செய்வதற்காக தங்கத்தால் ஆன தாமரை மலர்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த தங்க தாமரை மலர்கள் 108ஐயும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பக்தர் ஒருவர் 1984ஆம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பொன்விழா கொண்டாடிய நாளில் பெருமாளுக்காக பக்தர் கொண்டு வந்து கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த தங்க தாமரை மலர்களால தான் இன்றளவும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா நடந்துட்டு இருக்கு. இந்த சேவா நடக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்தில் ஒரு அர்ச்சகர் உட்கார்ந்திருப்பார். பெருமாள் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி ஒரு அர்ச்சகர் நின்று ஒவ்வொரு அஷ்டோத்திர நாமமாக பொறுமையாக சொல்வார். அவர் ஒவ்வொரு நாமம் சொல்ல சொல்ல பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அர்ச்சகர் ஒவ்வொரு தாமரை மலர்களை எடுத்து பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு மேலே வச்சுட்டே வருவார். பெருமாள் எப்போவுமே
தாமரை பீடத்திற்கு மேலே நின்றுட்டு இருப்பார். அந்த தாமரை பீடத்திற்கு மேலே ஒரு கவசம் மாதிரி வைப்பாங்க. அந்த கவசத்தில் படிக்கட்டுகள் போல இருக்கும். அந்த படிக்கட்டுகள் மேலே தான் ஒவ்வொரு தாமரை மலர்களாக வச்சுட்டே வருவாங்க. இது போல் 108 பெருமாளினுடைய நாமங்கள் சொல்ல சொல்ல 108 தங்க தாமரை மலர்கள் ஒவ்வொன்றும் பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு மேலே வச்சுட்டே வருவாங்க. இந்த அஷ்டோத்திர நாமம் சொல்லி முடித்த பிறகு பெருமாளினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய வக்ஷஸ்தல தாயார்களுக்கு துளசி இலைகளால் சில நிமிடங்கள் அர்ச்சனை செய்வாங்க. பெருமாளினுடைய 108 திருநாமங்கள் சொல்லி அவரினுடைய திருப்பாதத்திற்கு நடக்கக்கூடிய அர்ச்சனாவை தான் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் நாம் தரிசனம் செய்கிறோம். இந்த சேவா நடப்பதற்கு சுமார் 30 நிமிடங்கள் ஆகும். இந்த 30 நிமிடங்களுமே பெருமாளை நம்ம உட்கார்ந்து தரிசனம் செய்த பிறகு, பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு தீப ஆரத்தியும் கற்பூர் ஆரத்தியும் காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த ரூமில் உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே வரிசையாக நின்று பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி அமைந்திருக்கக்கூடிய குலசேகரன் படி வரைக்கும் வரிசையாக கியூவில் மூவ் ஆகிட்டே போய் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே அதே கியூவில் நம்ம திரும்ப வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதான் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் நடக்கக்கூடியது. கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய தரிசன டிக்கெட்டை காண்பித்து ஒருத்தர் செலக்ட் ஆகியிருக்கோம்னா ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாகவும், 2 பேர் செலக்ட் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். கூடுதலாக லட்டு தேவைப்பட்டால் ஒவ்வொரு லட்டுக்கும் நம்ம 50 ரூபாய் கொடுத்து கூடுதல் லட்டுக்கள் வாங்கிக்கலாம். இந்த அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1250 ரூபாய். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.